ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழம்பதம். ஏற்கனவே நம்ம சேனலில் உங்கள் பிறந்த மாதத்தை வச்சு கேரக்டர் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோங்க. ஆனால் இன்னைக்கு அதை இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக பண்ண போகிறோம். ஒவ்வொரு மாதத்தில் பிறந்தவங்களுக்கும் ஒரு குறிப்பிட்ட கடவுளோட குண அதிசயம் மேட்ச் ஆகும் அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? வாங்க கடவுள் பெயர்களோட உங்கள் கேரக்டர் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். முதல்ல ஜனவரி மாதம் பிறந்தவங்களா நீங்கள்? அப்போ உங்கள் கேரக்டர் கரெக்டாக பிள்ளையார் மாதிரி தான் இருக்கும். தலைமை பண்பு, பொறுமை, தடைகளை நீக்கிற குணம் இதெல்லாம் உங்ககிட்ட இருக்கும். ஆனா கொஞ்சம் பிடிவாதமும் இருக்குங்க. அடுத்தது பிப்ரவரி மாதத்துல பிறந்தவங்களா நீங்க அப்படியே மன்மதன் மாதிரிங்க. காதல், அழகு, சுதந்திரம் இதுல தான் உங்க மைண்ட் இருக்கும். யாருக்காகவும் உங்களை மாத்திக்க மாட்டீங்க. செம கிரியேட்டிவிட்டியா யோசிப்பீங்க. மார்ச் மாசம் பிறந்தவங்களா? அப்போ உங்க கேரக்டர் பார்வதி அம்மன் மாதிரி இருக்குங்க. அமைதியான பாசமான குணம் இருக்கும். எப்பவும் நீங்க கனவு உலகத்துல இருப்பீங்க. மற்றவங்களை ஈஸியா ஹார்ட் பண்ண மாட்டீங்க. ஏப்ரல் மாசம் பிறந்தவங்களா நீங்க? உங்க எனர்ஜி லெவல் அப்படியே துர்க்கை அம்மன் மாதிரி இருக்குங்க. தப்பு செஞ்சா முகத்துக்கு நேர கேட்டுருவீங்க. செம்ம ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்டாக இருப்பீங்க. எதுலேயும் ஒரு வேகம் இருக்குங்க. மே மாதம் பிறந்தவங்களா நீங்கள்? அப்போ நீங்கள் கரெக்டாக முருகன் மாதிரி இருப்பீங்க. அழகு, இளமை, புத்திசாலித்தனம் இதெல்லாம் உங்ககிட்ட இருக்குங்க. யாருக்கும் உதவி பண்ண முதல் ஆளாக நிற்பீங்க. லைஃப்பை ரொம்ப ரசித்து வாழ்வீங்க. ஜூன் மாதத்தில் பிறந்தவங்களா நீங்கள்? அப்போ உங்கள் கேரக்டர் நடராஜர் மாதிரியே இருக்குங்க. பேசியே எல்லாரையும் கவர்ந்துருவீங்க. செம்ம கலகலப்பானவங்களா இருப்பீங்க. ஆனால் மூட் ஸ்விங்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஜூலை மாதம் பிறந்தவங்களா நீங்கள்? அப்போ உங்கள் உலகம் முழுக்க உங்கள் ஃபேமிலி தாங்க. உங்கள் கேரக்டர் மாரியம்மன் மாதிரி இருக்குங்க. ரொம்ப சென்சிட்டிவாக இருப்பீங்க. அம்மா பாசம் அதிகம் இருக்கும். ஆகஸ்ட் மாதம் பிறந்தவங்களா நீங்கள்? அப்போ உங்கள் கேரக்டர் அப்படியே கிருஷ்ணன் மாதிரிங்க. எங்கே போனாலும் நீங்கள் தான் மற்றவங்க முன்னாடி அட்ராக்ஷனாக இருக்கணும்னு நினைப்பீங்க. செம்ம கான்ஃபிடென்ட்டாக இருப்பீங்க. ஆனால் ஈகோ கொஞ்சம் இருக்குங்க. செப்டம்பர் மாதம் பிறந்தவங்களா நீங்கள்? அப்போ உங்கள் கேரக்டர் அப்படியே பெருமாள் மாதிரி இருக்குங்க. எந்த வேலை செஞ்சாலும் அதில் ஒரு நேர்த்தி இருக்கணும்னு நினைப்பீங்க. ஆனால் கொஞ்சம் ஓவர் திங்க் பண்ணுற பழக்கம் இருக்கும். அக்டோபர் மாதத்தில் பிறந்தவங்களா நீங்கள்? அப்போது லைஃப்பை ரொம்ப பேலன்ஸ்டாக கொண்டு போவீங்க. உங்கள் கேரக்டர் அப்படியே சரஸ்வதி அம்மன் மாதிரிங்க. ஈஸியாக எல்லார் கூடயும் பழகிடுவீங்க. எப்பவும் பாசிட்டிவாக திங்க் பண்ணுவீங்க. நவம்பர் மாதம் பிறந்தவங்களா? அப்போது உங்கள் கேரக்டர் அப்படியே ஆஞ்சநேயர் மாதிரி இருக்குங்க. ரொம்ப சீக்ரெட்டான ஆளாக இருப்பீங்க. யாராலையும் உங்களை ஈஸியாக புரிஞ்சிக்க முடியாது. ஆனால் ஒருத்தரை ஃப்ரெண்டுன்னு ஏற்றுக்கிட்டா அவங்களுக்காக உயிரையே கொடுப்பீங்க. கடைசியாக டிசம்பர் மாதம் பிறந்தவங்களா நீங்கள்? அப்போது எப்போவுமே ஜாலியாக எதையுமே பெருசாக எடுத்துக்காத ஆள் நீங்கங்க. உங்கள் கேரக்டர் அப்படியே தட்சிணாமூர்த்தி மாதிரி அமைதியாக ஞானமாக இருக்கும். புதுசாக கற்றுக்க ஊர் சுத்த ரொம்ப பிடிக்குங்க. என்ன ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் பிறந்த மாதத்துக்கு நான் சொன்ன கடவுளோட கேரக்டர் மேட்ச் ஆகுதா? நான் சொன்னது உங்கள் கேரக்டருக்கு எவ்வளவு மேட்ச் ஆகுது அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.